இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியிருப்பதான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கு. என்னென்ன விஷயங்களை எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க? ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுமா? யாரோட சப்போர்ட்டை அவங்க கேட்கிருக்கிறாங்க? அது பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கா ஜெரி? வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியானது. நொடிக்கு நொடி தேர்தல் முடிவுகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆரம்பம் முதலே தாவேகா முன்னிலை வகித்தது. நேரம் செல்ல செல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தாவேகா தனிபெரும் கட்சியாக உருவெடுத்தது. தாவேகாவுடைய வெற்றியை தமிழகம் முழுவதும் தாவேகாவினர் வெடிவெடித்தும் விசிலடித்தும் கொண்டாடி வரக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் முடிவுகள் வெளியானது. அடுத்த நாள் காலை, அதாவது இன்றைய தினமே விஜய் வெற்றி பெற்ற வேட்பாளருடன், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அதாவது தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால எந்தெந்த கட்சிகளிடமிருந்து ஆதரவை திரட்டலாம் என்பது குறித்தும், அமைச்சரவை குறித்தும், மேலும் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி வாகை சூடினார். தமிழகம் முழுவதும் தாவேகா வேட்பாளருடைய வெற்றி செய்தியை கேட்டு தொண்டர்கள் அனைவரும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். நேற்றைய நைட் இரவு பலத்த போலீஸ் பாதுகாப்பு நீலாங்கரை இல்லத்திலும் பணியூர் அலுவலகத்திற்கும் போடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல போலீஸ் படையோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பணியூர் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு கால அவகாசமும் கேட்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சி அமைப்பதற்காக கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல 2 வாரங்கள்ல பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசமும் கோரப்பட்டிருப்பதாகவும் கூறப்படக்கூடிய சூழல்ல தான் இந்த ஆலோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசனை என்றாலே பெரும் கவனம் ஏற்படுத்தும். ஆனால் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் மிக மிக கவனத்துக்குரியதாக இருக்கிறது. அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறது. அவர் இல்லத்திலிருந்து வரும் பொழுது கான்வாயிலுடைய பாதுகாப்போடு தான் அவர் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல முக்கிய முடிவுகள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எடுக்க இருக்கிறார். அதே போல முக்கிய அறிவுறுத்தல்களையும் வழங்க இருக்கிறார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பனையூரில் உள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். ஆலோசனை நடைபெறக்கூடிய இடத்துல 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயோடு 107, 2 தொகுதிகள் அவர் வெற்றி பெற்றதால 108 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக வசம் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.